ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ என்னை அடிக்கடி 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 திரும்ப 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 நீங்கள் எனக்கு உணர்த்தியும் சில சுபாவங்களை, சில காரியங்களை நான் இன்னும் விட்டு விடாமல் இருக்கிறேன்னா நான் இன்னும் உங்களை அறியலை. பவுல் அழகாக சொல்கிறாரு, அவர்கள் தேவனின் அறிவு இல்லாதவர்கள்னு சொல்கிறாரு பவுல். ஆமீன். தேவனின் அறிவு உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா? கடைசியாக நம்ம வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுவீர்களாக. ஆமென். இந்த ஜெபம் நம்ம எப்பவுமே செய்யணுங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்களுக்குள்ள நம்ம எப்போல்லாம் என் மாம்சத்தின் இச்சையை நான் நிறைவேற்றாது இருக்கிறோனோ அப்போல்லாம் நான் என் கர்த்தருக்குள்ளாய் நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம ஒருத்தருக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோம்ல? கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம யோசிக்கிறோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கணும், கணவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கணும், அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் நம்ம யோசிக்கிறேன். நம்ம அனுதினமும் பாவத்துக்கு நம்மளுடைய சரீரத்தை மறிக்க செய்து பாவத்துக்கு நோ சொல்கிற அந்த பிரயாசம் இருக்குல்ல, என் கர்த்தர் என்னை பார்க்குறாரு, என் இருதயத்துக்குள்ளே அவர் பேசுகிற சத்தத்தை நான் கேட்குறேனே, கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஆத்திரப்படாதுன்னு சொல்கிறாரு, வைராக்கியத்தை விட்டுன்னு சொல்கிறாரு, மன்னிச்சிடுன்னு சொல்கிறாரு, இந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்யாதன்னு சொல்கிறாரு, நான் இந்த பாவத்தை அருவருக்கிறேன். யார் பாவம் செய்கிறவங்கள நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சே தான் செய்கிறாங்க. இருதயத்துலேருந்து கர்த்தர் உணர்த்திட்டே தான் இருக்கிறாரு. அந்த படுகிற நம்ம பிரயாசத்தை விருதாவா இராது. நீங்கள் படுற பிரயாசம் என்ன பண்ணாது? வேஸ்ட்டாகவே ஆகாது. ஒரு நாள் நம்மளை கர்த்தர் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். ஆமென். ஏன்? ஆனால் அனுதினமும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அசையாதவர்களாய் நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருப்போம் அப்படின்னா, உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தோடு நம்ம வாழ்வோம் அப்படின்னா, நிச்சயமாகவே கர்த்தருடைய வருகையில் நாமும் உயிர்த்தெழுவோம். கர்த்தருடைய வருகையில் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். எத்தனை பேருக்கு இப்போ இந்த நிச்சயம் இருக்குதுங்க? இந்த உலகத்தில் அனுதினமும் நான் வாழும்போது, ஆண்டவரே நான் நிச்சயத்தோடு வாழ்கிறேன். உங்கள் இருதயத்தில் கைகளை வைத்து கண்களை மூடி நீங்கள் சொல்லுங்களேன், ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தோடு நான் வாழ்கிறேன்ப்பா, உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தோடு நான் வாழ்கிறேன் ஆண்டவரே, உங்கள் கிருபை மேலானது ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தோடு நான் வாழும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். என் சொந்தம் என்று காண்பேனோ. நம் யாவரும் எழுந்து நின்று நிறைவாக ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்று